நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட நம்மளோட அக்கௌண்ட்டில் பணம் வந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், ஆக்சுவலாக நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து காசு வந்துட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, பட் பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. பட் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன், இதில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஹாய், நான் வந்து அஸ்பர், நான் அப்ரேடுடைய சிஇஓ. கிட்டத்தட்ட 1-2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது, 5000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே நாங்கள் வந்து படிப்பிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ்கோமாவில் ப்ரொவைட் பண்ண அவார்டில் 2024 நேஷ்னல் அண்ட் ப்ரொவின்ஷியல் அவார்டும் வந்து ஸ்டேட் அவார்டும் வந்து வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த 5 வருஷம் ஜேர்னியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸில் ஷோர்டான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அப்டேட்டை பொறுத்த வரையில் ஆன்லைனில் எப்படி நம்ம மணி மேக் பண்ணுறது, சேஃப் அண்ட் செக்யூர் வேயில் கரெக்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில கோர்சஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதில் சில கோர்சஸ் வந்து மணி பேக் கேரண்டியோடு கொடுத்துட்ருக்கோம். அதாவது நீங்கள் படித்து இதை நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பே பண்ண காசு உங்களுக்கு ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி கூட சில கோர்சஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய கோர்சஸில் நீங்கள் பெசிவாக மணி மேக் பண்ணுறதுக்கு 2 வகையான கோர்சஸ் இருக்குது. ஒன்று வந்து ஈபே அப்படின்னு சொல்கிற பிளாட்ஃபார்ம் வந்து அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் மாதிரி நம்ம ஒரு பொருளை வாங்குகிற ஒரு பிளாட்ஃபார்ம். அதே பிளாட்ஃபார்மில் நம்ம வாங்குறதுக்கு பதிலாக விற்றா எப்படி இருக்கும், அந்த கான்செப்ட் தான் ஈபே. இந்த ஈபே அப்படின்னு சொல்கிறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து அது ஒரு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம். ஸோ ரெண்டாவது விஷயம் தான் கூகுள் AdSense. கூகுள் AdSense அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யூடியூப்பில் நம்ம ரெவன்யூ எடுக்கிறோம்னா அதுக்கு காரணமே இந்த கூகுள் AdSense தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் கூகுள் AdSense வந்து யூடியூப்புக்கு மட்டும் ரெவன்யூ கொடுக்குற ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது. அவங்க ப்ளோக் ஐடியும் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அதுக்கு நல்ல ட்ராஃபிக் வருது அப்படின்னு சொன்னால் அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து காசு வரும். ஸோ இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் லைஃப் டைமுக்கு தூங்கிட்டு இருக்கும்போதே மணி மேக் பண்ண முடியும். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஈபே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைப் ஆஃப் மெத்தட்ஸில் நீங்கள் மணி மேக் பண்ண முடியும். ஒன்று வந்து டைரக்ட் ஷிப்பிங், இன்னொன்று வந்து ட்ராப் ஷிப்பிங். இந்த டைரக்ட் ஷிப்பிங் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நீங்கள் விற்பீங்க. அந்த பொருள் உங்கள்கிட்ட தான் இருக்கும், நீங்கள் ஸ்டாக் வாங்கி வச்சுருப்பீங்க, இல்லை கடையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து அதில் போட்டிருப்பீங்க. அதை யார் வாங்குறாங்களோ அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஷிப் பண்ணி கொடுப்பீங்க. இதே இது ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இருக்காது, நீங்கள் அதை பார்த்து கூட இருக்க மாட்டீங்க, டச் பண்ணி கூட இருக்க மாட்டீங்க, இருந்தாலும் செல் பண்ணுவீங்க. இது பேசிக்காக சைனாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெப்சைட்டை நம்ம ஃபைன் பண்ணி அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சீப்பான ப்ராடக்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்சஸை $5 நம்ம ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு $50 அந்த பிளாட்ஃபார்மில் விற்கிறதுக்கு போடுவோம். ஒவ்வொரு செல்லையும் நமக்கு ஒரு $40, $50 லாபம் கிடைக்கும். அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரியண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ புதுசாக நிறைய பேர் அதில் பண்ணுற ஒரு விஷயம் தான் டிஜிட்டல் குட்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இந்த டிஜிட்டல் குட்ஸ் என்ன சொன்னால் என்ன அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வர்ச்சுவல் ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணுறாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, ஈபே பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கென்வாவில் டெம்ப்ளேட்டில் டிசைன் பண்ண டிசைன்ஸு கூட வித்துட்டு இருக்காங்க, சாஃப்ட்வேர்ஸ் வித்துட்டு இருக்காங்க. இப்படி 1-2 டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் கிடையாது, நிறைய டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் ஈபேயில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்வென்ட்ரி தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் ஒன்று வச்சு அதெல்லாம் பொருட்கள்லாம் ஸ்டாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிற தேவையில்லை. ஸ்டார்ட் அப் ஃபீயும் ரொம்ப கம்மி. நீங்கள் சிம்பிளாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு தாராளமாக இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே பற்றி ஆல்ரெடியே பெரிய ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதை பற்றியும் நீங்கள் மோர் இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடில் நான் இதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இதை பற்றி தான் நாங்கள் எங்களுடைய கோர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டீட்டெயிலாக எப்படி நீங்கள் அதில் ஒரு மாஸ்டர் ஆஃப் ஈபே ஆகலாம் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் டீச் பண்ணுறோம். இப்போ நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, இந்த ஈபே அப்படின்னு சொல்கிற கான்செப்டை ஏன் யூடியூப்பில் கற்றுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவீங்க. ஆனால் யூடியூப்பில் கற்றுக்க முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கற்றுக்க முடியும். யூடியூப்பில் இல்லாத என்ன விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற விஷயங்கள் சிலது அவுடேட்டடாக இருக்கலாம், சிலது நல்ல இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கலாம். இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். அதை பொறுத்தவரையில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்காது. பட் இதை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதில் லைவாக நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்களோட கைட்லைன் எடுப்பீங்க. அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு லைஃப் டைமாக வந்து கிடைக்க போகுது. ஸோ இப்படியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் யாருமே கொடுக்க போகிறதில்ல. இதுக்கு மேல் அதிகமாக ஈபேக்குன்னு சில எக்ஸ்க்ளூசிவான ஷிப்பிங் டூல்ஸ், அதேமாதிரி ப்ராஃபிட் கால்குலேஷன் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாம் நாங்களே டிசைன் பண்ணி எங்களோட வெப்சைட்டில் ஓப்பனாக வச்சுருக்கோம். ஸோ இது நீங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவசியம் கிடையாது. யாராக இருந்தாலும் நீங்கள் அந்த டூல்ஸை யூஸ் பண்ணலாம், ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் டிசைன் பண்ணதால தான் சொல்கிறோம். நீங்கள் ஒரு கைட்லைன் எடுத்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே சூஸ் பண்ணலாம். இல்லை நான் சோலோவாகவே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா சோலோவாக சரி பண்ணுங்கள். பண்ணாமல் இருக்கிறத விட இப்படி சரி பண்ணுங்கள். நீங்கள் கைட்லைன் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே இட் இஸ் பெஸ்ட் சாய்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் ஒன்று இருக்கும், இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் சிலபஸில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி தரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்லேயே இருப்பீங்க. ஸோ அதுக்கு நான் 1 by 1 என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிடுறேன்.
முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பவர்ஃபுல் டூல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி வின்னிங் ப்ராடக்ட்ஸை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லி டீச் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி ட்ரஸ்ட்டான சப்ளைஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற ரெண்டாவது விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தந்துடும். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு எப்படி டிஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ணுறது, ஒரு ப்ராடக்ட்டை எப்படி லிஸ்ட் பண்ணுறது, லிஸ்டிங்னு சொல்கிறது எப்படி அந்த ப்ராடக்ட்டை போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் சொல்லிவிடுவோம். அண்ட் சப்ளைஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, ஒரு டெலிவரிக்கு நீங்கள் எப்படி சப்ளைஸை ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத சொல்லிவிடுவோம். ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி வைக்கணும், எந்த மாதிரி ப்ராஃபிட் மார்ஜினை கல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லி தந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈபேயில் ரேங்க் ஆகக்கூடிய ஹைலி இருக்கக்கூடிய யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கீவேர்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரேங்க் பண்ண வைக்கிறது, எப்படி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லி தந்துடும். இது மட்டும் இல்லாமல் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் ஆரம்பித்து கஸ்டமர் கம்யூனிகேஷன்ஸ்லேருந்து எப்படி பண்ணலாம், எப்படி எல்லாம் நீங்கள் அதை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ராஃபிட்டுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ராப்பராக பண்ணால் நீங்கள் அதை பாதுகாத்து கொள்ள முடியுமோ அது எல்லாமே எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் 1 by 1 உங்களுக்கு இன் டீட்டெயிலாக சொல்லி தந்துடுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதன் மூலமாகவே சிம்பிளாகவே உங்களால் ஈபே பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்துக்கொள்ள முடியும். நான் சொல்கிறதுலாம் இருக்கட்டும், அப்டேட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்ரைட் ஃபேமிலி, நான் ருமின், நான் ஸ்ரீலங்காவில் இருக்கேன். அப்ரைட்டை பற்றி தெரிய வந்தது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் சொன்னார். இப்படி தான் அப்ரைட்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நிறைய கோர்சஸ் வந்து ப்ரொவைடட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அந்த டைமில் வந்து நான் இண்டிவிஜுவலாக வந்து நிறைய ஆன்லைன் ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நிறைய நான் ஒர்க் பண்ணிக்கிருந்தேன். பட் வந்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை. அதுக்கப்புறம் தான் நானும் அப்ரைட் ஜாயின் ஆகி வந்து ப்ராஃபிட் வித் ஈபேன்னு சொல்லி ஒரு கோர்சஸ் செஞ்சு 1 மந்த்தால் 1 மந்த்துக்கு குறைவாக வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து எடுத்தேன். அதுக்கு ஃபுல் காரணம் வந்து அப்ரைட் மட்டும்தான். இப்போ நான் என்ன தான் இதாக இருந்தாலும் அப்ரைட் தான் ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுத்தாங்க. லெக்சர்ஸும் சரி, கிளாஸ் டைமில் லெக்சர்ஸ் வந்து கொடுக்கல லெக்சர்ஸும் சரி, லெக்சர்ஸ் முடிஞ்சு நமக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து கஸ்டமர் சர்வீஸோட பேசுகிறதும் சரி, அவங்க தான் எல்லா விதமான டவுட்டையும் வந்து நான் கிளியர் பண்ணாங்க. 24 hours கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நமக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, எப்போ வேணாலும் கேட்டாலும் அவங்க வந்து நமக்கு அதுக்கான ரிப்ளையும் சரி, சொல்யூஷனும் சரி செஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகுவாங்க. அப்ரைட் சர்வீசஸ் வந்து இன்னும் நீடிக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். எவ்ரிதிங் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. அப்டேட்டோட ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துட்டுப்பீங்க. இப்படி ஒரு ஃபீட்பேக் 2 ஃபீட்பேக் இல்லைங்க, எக்கச்சக்கமான ஃபீட்பேக்ஸ் இருக்குது. சேனலில் செக் பண்ணி பார்த்துக்க தான் முடியும். ஸோ இதே மாதிரி நான் வந்து ஆன்லைன் ஏர்னிங்கில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈபே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டு கூகுள் AdSense பற்றி கதைக்கிறதுக்கு சான்ஸே கிடைக்கல. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். வேறு என்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனை நான் அங்கேருந்து எடுத்து உங்களுக்காக அந்த கண்டெஸ்ட்டை நம்ம ஷூட் பண்ணி எடுத்து வந்துடலாம்.